ஒன்றிய அரசு வந்து யுஜிசி ரெகுலேஷன் கொண்டு வந்த 2018 கொண்டு வந்த அந்த 7.3 திருத்தம் வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? யுஜிசியோடைய நாமினியை வந்து இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். இந்த வைஸ் சான்சலர் இஷ்யூவில் திரு RN ரவி அவர்கள் ஒரு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்பதுக்காக தான் அது அந்த சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டே கொண்டு வந்தாச்சு. பல்கலைக்கழகமெல்லாம் வந்து ஒன்றிய அரசு கைக்கு போகக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தோட சட்ட போராட்டத்தை எடுத்திருந்த நேரத்தில் இப்பொழுது வந்து இந்த அமைச்சர் வந்து ஒன்றிய அரசு சொல்கிறது போல் யுஜிசி நாமினியை இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து சரியில்லை. மாநில அரசின் உரிமைகளை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சரே தவாக்காவில் சேர்ந்திருக்கிறாரா என்று கூட ஒரு ஐயப்பாடு. மாநில அரசுக்கு தான் இந்த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் உள்ளது. யுஜிசி நாமினியை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கைக்கு போயிடும். சார், இப்போ துணைவேந்தர்கள் தேடல் குழுல வந்து ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்க. இப்போ 5 பேர் வரைக்கும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது பாசிபிளா அப்படி இருக்கிறதுக்கு? இல்லை, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3லிருந்து 5 ஆக வேண்டும். அதை உயர்த்திட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார். பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார் என்றால் அந்த குழுவில், அதாவது வைஸ் சான்சலர் செலெக்ஷன் அந்த கமிட்டி, அந்த பேனலில் வந்து யுஜிசியோடைய நாமினியை வந்து இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். அப்படி என்றால் அவர்கள் அந்த மண்டியிட்டு ஒன்றிய அரசு வந்து யுஜிசி ரெகுலேஷன் கொண்டு வந்த 2018 கொண்டு வந்த அந்த 7.3 திருத்தம் வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? இவ்வளோ வருடமாக, அதாவது 2018 அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த 2018 கொண்டு வந்த யுஜிசி ரெகுலேஷன் 7.3, பர்டிகுலராக 7.3 அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் GO5 கொண்டு வந்தாங்க. அன்ன தேதியிலிருந்து இன்னி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் நீதிமன்றம் வரை, உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்காடி, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 10 ஒரு சட்டங்களும் கூட கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு கூட தெரியும், கவர்னர் அதில் வந்து அவர் அசன்ட் கொடுக்காமல் வச்சுருந்தார். உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அது ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அது ஏன்னா இந்த வைஸ் சான்சலர் இஷ்யூவில் திரு RN ரவி அவர்கள் ஒரு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்பதுக்காக தான் அது அந்த சட்டம் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டே கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ வருடமாக மாநில உரிமைக்காக, மாநிலத்தில் உள்ள மக்களுடைய உரிமைக்காக இந்த பல்கலைக்கழகமெல்லாம் வந்து ஒன்றிய அரசு கைக்கு போகக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து அந்த சட்ட போராட்டத்தை எடுத்திருந்த நேரத்தில் இப்பொழுது வந்து இந்த அமைச்சர் வந்து ஒன்றிய அரசு சொல்கிறது போல் யுஜிசி நாமினியை இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து சரியில்லை. இது வந்து மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிந்து தான் இது போன்ற மாநில அரசின் உரிமைகளை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சரை தவாக்காவில் சேர்ந்திருக்கிறாரா என்று கூட ஒரு ஐயப்பாடு வருகிறது எங்களுக்கு. சார், இதுல இருந்து சட்டவிரோதம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி வந்து கவர்னரோ இல்லை முதலமைச்சரோ உயர்கல்வித்துறை அமைச்சரோ இதுல வந்து இந்த குழு அமைக்கிறதுல தலையிட முடியாது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த குழு அமைக்கிறதுல தமிழ்நாடு அரசு தனிச்சையா முடிவெடுக்க முடியுமா? அதாவதுங்க, இந்த குழு வந்து தமிழக அரசு தான் வந்து நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணும். நார்மலாக வந்து அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் சைட்லேருந்து ஒரு நாமினி வருவாங்க, சிண்டிகேட்லேருந்து ஒரு நாமினி வருவாங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நாமினி வருவாங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு GO ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்று ஆர்டர் போடுவாங்க. ஆகவே வந்து தமிழக அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்வது தவறு. தமிழகத்திலே வந்து 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் நாமினி ஒன்று சொல்லுவாங்க, தமிழக அரசு சைடில் வந்து ஒரு நாமினியும், அதே போல் சிண்டிகேட் சைடில் ஒரு நாமினியும் ஒன்று இருப்பாங்க. இப்போ அவர் 2 நாமினின்னு குறிப்பிடுறது வந்து இந்த யுஜிசி நாமினியும் சேர்த்து அவரை குறிப்பிடுகிறார். ஆகவே வந்து இதில் தமிழக அரசுக்கு எந்தவித ரோல்னு சொல்வது வந்து அவர் சட்டத்தை வந்து சரிவர அவருக்கு யாரும் சொல்லலைன்ற மாதிரி எனக்கு தோணுகிறது. ஓகே, இப்போ இந்த 5 பேரா உயர்த்துறதுனால ஏதாவது முக்கிய பிரச்சனைகள் வருமா? இப்போ 3 பேரா இருக்காங்க, 2 பேர் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால 5 பேரை உயர்த்துறதே யுஜிசி நாமினியை உள்ளே கொண்டு வரதுக்காக தான்.
ம். இந்த யூஜிசி நாமினியை வந்து கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து இதே வந்து 2018 செஞ்சிருக்கலாமே தமிழக அரசு, ஏன் செய்யலை? ம். அதே போல் 2021 எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அதுவும் ஒத்துக்கொள்ளவில்லை. ம். இந்த இன்னைய வரைக்கும் வந்து அது ஏன் வேணான்னு நினைக்கிறாங்கன்னா, யூஜிசி நாமினியை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கைக்கு போயிடும், கண்ட்ரோலுக்கு போயிடும். இதுதான் ஒரு ப்ராப்ளம். அதனால் இது வந்து செய்வது தவறானது. அதனால் மாண்பு முதலமைச்சரை வந்து இந்த பேட்டியின் மூலம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து வந்து நீங்கள் முடிவெடுங்கள். இது தமிழக அரசு அது மட்டும் இல்லை, 1949 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும்பொழுது ஒன்றிய அரசுக்கு வந்து டிட்டர்மினேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அதில் மட்டும் கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி லிஸ்ட் 1 அதில் வந்து இந்த பவரை கொடுத்துருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா என்ட்ரி 42 வந்து யூனிவர்சிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க, பல்கலைக்கழகம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பல்கலைக்கழகம் எதில் இருக்குன்னா என்ட்ரி 2 லிஸ்ட் 32 மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் உள்ளது. ஒரு பல்கலைக்கழகம்னா ஒரு கட்டிடம் கட்டுறது மட்டும் பல்கலைக்கழகம் கிடையாது, அது சம்மந்தப்பட்ட ரெகுலேட் பண்ணுறதுக்கும், அதாவது ஆசிரியர்கள், இந்த பேராசிரியர்கள், அதே போல் நீங்கள் இந்த வைஸ் சான்சலர்ஸு, ஸ்டாஃப்ஸு, ஃபேக்கல்ட்டி எல்லாமே சேர்ந்தது தான். இதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு உள்ள பவர். அதை வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் லிஸ்ட்டு 2 என்ட்ரி 32 சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த பவரை யூஸ் பண்ணி தான் இந்த கல்யாணி மதிவாணன்னு சொல்லி ஒரு வழக்கில் 2010 உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் வந்து மாநில அரசுக்கு தான் இந்த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.